வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுவும் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கப்பு அவல் எடுத்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். ஒரு டம்ளரை ஒரு கப்பை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா 2 தடவை நல்லா கழுவிடுங்க. அதில் உமி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்திட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், அது நல்லா ஊறிடும். நல்லா ஊறின உடனே நல்லா பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நான் தட்டை அவல் தான் எடுத்திருக்கேன். கெட்டி அவளாக இருந்தால் கூட 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா பிழிஞ்சு போட்டுட்டு நான் ஏற்கனவே ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். 2 நல்லா இதையும் நல்லா பிசைஞ்சிக்கங்க. அவள் நல்லா மசிஞ்சு கொடுத்துரும். உங்களுக்கு கையிலே பிசைஞ்சோம்னாலே நல்லா மசிஞ்சு கொடுத்துரும். ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். கட்டிகள் இல்லாமல் மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கங்க. கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு மல்லி இலை, கருவேப்பிலை இலைகளையும் அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வாயில் கடிப்படும், அதனால் ஒரு பச்சை மிளகா போதும். ஒரு கால்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு கடைசியாக ஒரு 2 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இது ஒரு பைண்டிங்காக தான், நல்ல மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். அதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறது. ஒரு 1/4 ஸ்பூன் போதும் மஞ்சத்தூள். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி நம்ம வடைகளாக தட்டிட வேண்டியதுதான். கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன வடைகளாக தட்டிடுங்க. இது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் முக்கி நீங்கள் கட்லெட்டாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது நான் எந்ததுமே நான் போடலை, அப்படியே வடைகளாக போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். இப்போ உங்களுக்கு கிளைமேட் மாறி இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம ஆமை வடைக்கெல்லாம் நம்ம செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி
செஞ்சு வச்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துருங்க. அதிகமாக எண்ணெய் காய்ச்சல் கொடுத்துட்டிங்கன்னா பட்டுன்னு கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே திருப்பி விட்றாதீங்க, கொஞ்சம் நேரம் விட்டு திருப்பி விடுங்க. நல்லா இருக்கும். இது சாஸ் கூட கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரந்தண்டியும் பரட்டி விடுங்க. நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டிங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு கலர். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் பூரா அப்சர்வ் ஆகிக்கும். இதே போல் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். அருமையான அவல் வடை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இந்த தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.